நண்பர்களுக்கு வணக்கம். அனைவரும் நலமாக இருப்பீர்கள். திருநெல்வேலி எஸ் மணியன் ஜோதிடர் பேசுகின்றேன். எனது ஜோதிட ஆசானம் எனது தந்தையுமாகிய திரு கே சங்கரன் பிள்ளை அவர்களையும், ஜோதிட கலையரசு ஜோதிட மாமேதை ஐயா ஆதித்ய குருஜி அவர்களையும் வணங்கி, மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மா அவையர்களின் ஜாதக விளக்கத்தின் 2வது பகுதியை பார்ப்போம். ஜெயலலிதா அம்மையார் அவர்களின் ஜாதகத்தில் சனி 2 அவரது விரோதியான சந்திரனின் வீட்டில் பகைநிலை பெற்று பாவத்துவமாக அமர்ந்து தனது 8ஆம் வீட்டை தானே பார்த்து மிகவும் தெளிவான ஒரு அற்பாயுள் அமைப்பு. சனிக்கு இங்கே குருவின் பார்வையோ அல்லது வேறு விதங்களில் சுபத்துவ சூட்சுமோடுவோ கிடைத்திருந்தால் ஜெயலலிதா அம்மையார் அற்பாயுளில் இறந்திருக்க வாய்ப்பில்லை. சஷ்டாசுக சசாபுத்திகள் வயதுக்கேற்ற வகைகள் கடுமையான பலன்களை செய்யும் என்பதும் ஜோதிடத்தில் மிக நுண்ணிய விதி. இங்கே குரு சனியின் சஷ்டாசுக அமைப்பால் மாரகாதி தசையின் அஷ்டமாதிபதி புத்தியில் சனியின் பாவத்துவ நிலையால் அவருக்கு நோயால் மரணம் நிகழ்ந்தது. ஆயுள்காரனான சனி ஆயுள் ஸ்தானப்படும் 8ஆம் இடத்தை பார்ப்பது நல்லதுதானே என்பதை சிலர் நினைப்பார்கள். உண்மையில் சனி 8இல் இருப்பதுதான் ஆயுளை தரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறத தவிர 8ஐ சனி பார்த்தால் தீர்க்காயுள் என்று மூல நூல்களில் சொல்லப்படவில்லை. அப்படி ஒரு விதி இருந்திருப்பின் 2இல் சனி அமர்ந்த 8ஐ பார்த்த ஜாதக அமைப்பை கொண்ட ஜெயலலிதா அம்மையார் மத்திய ஆயுள் எனப்படும் 68 வயதில் இறந்திருக்க மாட்டாரே. ஜெயலலிதாவின் ஜாதகம் மிகப்பெரும் யோகங்களை கொண்ட ஒரு பழுதற்ற ஜாதகம். அப்பேற்பட்ட ஜாதகத்தை கொண்ட அவருக்கு கூட ஆயுளை குறிக்கும் 8ஆம் பாகமும் வலிமையாக இல்லை. தனது குடும்பத்தினர் யாரும் 60 வயதிற்கு மேல் உயிர் வாழ்ந்ததில்லை. தான் 60 தாண்டி இன்னும் உயிர் வாழ்வதே பரம்பொருள் தனக்கு அளித்த கொடை என்று அவர் சொல்வதுண்டு என்பதை நாம் கேள்விப்பட்டிருக்கின்றோம். ஒரு ஜாதகத்தில் லக்னம், லக்னாதிபதி, 8 ஆயுள்காரரான சனி ஆகிய 4வரும் சுபத்துவ சூட்சுமோடு இருக்கும் நிலையில்தான் ஒருவர் தீர்க்காயுள் எனப்படும் 80 வயதுகளை தாண்டி இருக்க முடியும். இவர்கள் அனைவருக்கும் தனித்தனியே 25 மார்க் கொடுத்து 4வரும் வலுவாக இருந்தால் அவர் 100 வயதை எட்டுவார் எனவும், 3 வலுவானால் அவர் 75 வயது என்றும், 2 மட்டும் வலு எனில் ஆயுள் 50களில் என்றும், 1 மட்டும் வலு என்றால் குழந்தை பருவத்தில் ஜாதகர் இறந்து விடுவார் என்பதையும் உறுதியாக சொல்ல முடியும். உதாரணமாக நாம் அனைவரும் அறிந்த ஒரு தீர்க்காயுள் கொண்டவராக மறைந்த கலைஞர் அவர்களை சொல்ல முடியும். கலைஞர் அவர்கள் 90 வயதுகளை தாண்டி நிறை ஆயுள் இருந்தவர். அவரது ஜாதகத்தில் கடகலக்கணம் ரிஷபராசியாகி லக்னாதிபதி சந்திரன் உச்சத்திற்கு அருகில் வளர்வரை நிலையில் அமர்ந்து வலுவான குருவின் பார்வையில் இருந்தார். லக்கணமும் குருவின் பார்வையில் இருந்தது. ஆயுள்காரகனாகிய சனியே கலைஞரின் ஜாதகத்தில் ஆயுள் ஸ்தானத்திற்கும் அதிபதியாகி 4வது கேந்திரத்தில் உச்சமாகி தனிப்புதனின் பார்வையில் சுபத்துவமாகி வக்கர நிலையில் சூட்சும வலுவும் அடைந்திருந்தார். ஆக லக்கணமும் லக்னாதிபதியும் குருவின் பார்வையில் சுபத்துவம், லக்னாதிபதி சந்திரன் உச்சத்திற்கு அருகில் இருக்கும் மூலத்திரிகோண நிலை, அவருக்கு வளர்பறை நிலை, 8ஆம் தேதி உச்சம், 8ஆம் இடத்தில் எதையும் வளர்க்கும் கேது என்ற நிலை இருந்ததால் தான் கலைஞர் அவர்கள் 90 வயது எனும் நிலையை தாண்ட முடிந்தது. 8ஆம் இடத்தில் கேதுவிற்கு பதில் ராகு இருந்திருந்தால் கூட இங்கே நிறை ஆயுள் இல்லை. சனியின் பார்வை எந்த நிலையிலும் கெடுக்கும் என்பதற்குத்தான்
வேறு எந்த கிரகத்துக்கும் சொல்லப்படாத புராண கதைகள் சனிக்கு சொல்லப்பட்டன. பிரபஞ்சம் முழுமைக்கும் இரு வேறுபட்ட எதிர்நிலைகள் இருப்பதைப் போல ஜோதிடத்தில் சூரியனையும் பூமியையும் விட்டு அதிக தூரத்தில் இருக்கும் இரண்டு கிரகங்களான குருவும் சனியும் மனித வாழ்க்கையை இரண்டு முரண்பட்ட விதத்தில் பாதிக்கக்கூடிய கிரகங்கள் ஆவார்கள். இதில் ஒருவர் நன்மைகளை செய்வதற்கென்றே இருப்பவராகவும் இன்னொருவர் எந்த நிலையில் தீமைகளை செய்வதற்கென்றே இருப்பவராகவும் சுட்டிக்காட்டப்படுகிறார்கள். குரு என்பவர் முழுமையான சுபக்கிரகம் என்பதைப் போல சனி என்பவர் சந்தேகத்திடமின்றி முழுமையான பாவர் என்பது ஜோதிடத்தில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. சனியின் பார்வை சர்வ நாசம் என்பதே ஜோதிடம் சொல்லும் உண்மை. இந்த பார்வை விஷயத்தில் உள்ள விதிவிலக்கு அவர் சுபத்துவம் அடைந்து பார்க்கிறாரா, சூட்சும வலுவுடன் இருக்கிறாரா என்பதை பொறுத்துதான். இரளிதாம் பேரன் ஜாதகத்தில் சுபத்துவ சூட்சும வலுவற்ற சனி 8ஆம் இடத்தை பார்த்ததால்தான் அவரது ஆயுள் கெட்டது. அனைத்தும் கிடைத்த எதையும் சாதிக்கவல்ல மிக உயர் அந்தஸ்து கொண்ட ஜெயலலிதா அம்மையாரினால் தீர்க்காயில் வாழ இயலாமல் போனது சனியின் 8ஆம் இட பார்வையால் தான். லக்கணம், ராசி, லக்கணாதிபதி மூன்றும் உயர்நிலை சுகத்துவம் அடைந்த ஒரு ஜாதகத்தில் ஆயுள் ஸ்தானமான 8ஆம் இடம் சுகத்துவம் பெறவில்லையே. 8ஐ சனி பார்த்ததால் அந்த பாகமும் பாவத்துவம் தானே அடைந்தது. ஒரு ஜாதகத்தில் எல்லா பாவங்களும் குரு பார்க்க முடியாது தானே. ஒன்று இருந்தால் ஒன்று இல்லை என்பதுதானே உலக நியதி. சுபர் சேர்க்கை, சுபர் சம்பந்தமின்றி பகை, நீச்சம், மறைவு, ஆட்சி போன்ற நிலைகளில் இருக்கும் சனியின் பார்வை மிகுந்த கெடுதலை தரும். ராகு போன்ற பார்வையுடன் சனி இறந்திருந்தால் அந்த பார்வை மிக கெடுதலை தரும். அது அவருடைய வீடாக இருந்தாலும் சரி. எந்த ஒரு கிரகமும் தன் வீட்டை தானே எதிர் 7ஆம் இடத்திலிருந்து பார்க்கும்போது பகை நிலை பெற்றுத்தான் பார்க்கும். ஒவ்வொரு கிரகத்திற்கும் எதிர் வீடு பகை வீடாகத்தான் அமையும். அதிலும் சனி தன்னுடைய மகர கும்ப வீடுகளை 7ஆம் வீட்டிலிருந்து பார்க்கும்போது தன்னுடைய ஜென்ம விரோதிகளான சூரிய சந்திரனின் சிம்ம கடகத்திலிருந்து பார்ப்பார். கடகமும் சிம்மமும் சனிக்கு கடுமையான பகை வீடுகள் எனும் நிலையில் அங்கே சனி தனித்திருக்கும் போது மிகப்பெரிய பாவத்துவ அமைப்பில் இருப்பார். இங்கே சனியின் பார்வை கெடுதலை தரக்கூடாது எனில் அவரை மீனத்திலிருந்து குரு பார்க்க வேண்டும். குருவின் பார்வை பெற்ற சனி அல்லது குருவின் இணைவு சுக்கிரன் அல்லது தனித்த புதன், வளர்பிறை சந்திரன் போன்ற மற்ற சுபர்களின் தொடர்புகளை பெற்று சுத்தமான சனியின் பார்வை மட்டுமே கெடுதலை தராது. அதற்காக நன்மைகளை தரவும் செய்யாது. ஆனால் தனித்திருக்கும் சனி தான் பார்க்கும் இடங்கள் அனைத்தையும் கெடுப்பார். உதாரணமாக விருச்சிகத்தில் இருக்கும் சனி கடுமையான பலன்களை தருவார். அங்கிருந்து அவர் தனது 10ஆம் பார்வையாக சிம்மத்தை பார்க்கும் நிலையில் ஒருவருக்கு அரசு வேலை கிடைக்காது. ஆனால் இந்த சனியை மீனத்திலிருந்து குரு பார்த்தார் எனில் சனியின் பலன்கள் மாறும். இந்த அமைப்பில் சனியின் பார்வை கெடுதலை தராது. அதாவது சிம்மத்தை பாவத்துவப்படுத்தாது. மற்ற கிரகணிகளிலும் பொருந்த வரும்போது இந்த அமைப்பில் உள்ள ஒருவருக்கு அரசு வேலை உண்டு. சிம்மத்தில் சனி இருந்து அவரை வலுப்பெற்ற குரு பார்த்தாலும் இந்த நிலைதான். எந்த நிலையில் சுபத்துவ சூட்சுமூடு பெறாத சனியின் பார்வையால் ஒருவருக்கு தீமைகள் மட்டுமே இருக்கும். ஜோதிடத்தின் மேல் நம்பிக்கையின்மை குற்றச்சாட்டை வைப்பவர்கள் அனைவரும் சொல்லுவது என்னவெனில், எல்லோருக்கும் பொருந்துவது போன்ற விதிகள் ஜோதிடத்தில் இல்லை. தங்களது இஷ்டம் போல ஒவ்வொருவரும் வளைத்து கொள்ளக்கூடிய, விளக்கம் தரக்கூடிய விதிகள் ஜோதிடத்தில் இருக்கின்றன என்பதுதான். இதனால்தான் ஜோதிடம் நம்பகத்தன்மை அற்றது என்று பகுத்தறிவாளர்கள் கூட கூறி வருகிறார்கள். அதற்கு ஏற்றாற்போல எல்லோருக்கும் மாரக
பாதகாதிபலியின் திசாபுத்திகளில் மரணமோ அல்லது மரணத்துக்கு நிகரான துன்பமோ நடந்து விடுவதில்லையே ஏன்? இதற்கு ஐயா ஆதித்ய குருஜி அவர்கள் சொல்லும் ஜோதிடத்தின் மிக உயர்நிலை புரிதலான சுபத்துவம், பாவத்துவம் மற்றும் சூட்சும ஒழு தியரி மட்டுமே பதில் சொல்லும். இந்த கிரகத்தின் சுப மற்றும் பாவத்துவ சூட்சும ஒழு அமைப்புகளை வைத்துத்தான் அந்த கிரகம் நல்ல கெட்ட எந்த செயலை செய்யும் என்பதை துல்லியமாக கணிக்க முடியும். இந்த சுபபாவ அமைப்பில்தான் ஒருவருக்கு மரணம் வரும் அல்லது வராது என்பது இருக்கிறது. மேலோட்டமாக ஆட்சி, உச்சம், பகை நீட்சம், கேந்திரங்கள், திரிகோணங்கள், 6, 8, 12 போன்ற மறைவு ஸ்தானங்களோடு ஜோதிடம் முடிந்து விடுவதில்லை. இவை அனைத்தையும் நீங்கள் கற்றபின் ஒரு கிரகத்தின் அல்லது ஒரு பாகவகத்தின் சுபத்துவ பாவத்துவ சூட்சும ஒழுக்களில்தான் உண்மையான ஜோதிடம் துவங்குகிறது. இதை அறிந்தவனே பாக்கியவான். இத்துடன் இந்த பதிவை நிறைவு செய்கின்றேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். அனைவரும் நலமாக இருப்பீர்கள். வாழ்க வளமுடன்.